Your time starts now. அனைவருக்கும் வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோயாளியின் உடல் மாற்றங்களால் வந்துள்ள நோயை இன்னது என்று அறிந்து அந்த நோய் வருவதற்கான மூல காரணத்தையும் அதை தீர்க்கும் வழியையும் அறிந்து அதை போக்குவதில் தவறு வந்துவிடாமல் மருத்துவர் செயல்பட வேண்டும் என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கு ஏற்ப முதலாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நான் எம் ரக்ஷாத்திகா திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருகிறேன். இன்று என்னுடைய தலைப்பானது செல் நியூக்ளியர் ரீப்ரோகிராமிங், அதாவது செல் அணுக்கரு மறுசீரமைப்பு. இந்த இதுல இருந்து நம்ம என்னெல்லாம் கத்துக்க போறோம், அதாவது கற்றல் நோக்கங்கள் என்னென்ன பார்த்தோம்னா, செல் அணுக்கரு மறுசீரமைப்பு, ஸ்டெம் செல்கள் என்றால் என்ன, செல் அணு மறுசீரமைப்பின் வகைகள், செல் அணுக்கரு மறுசீரமைப்பின் தொடக்கம், முக்கிய பயன்பாடுகள், குறைபாடுகள். இப்போ முதல்ல செல் அணுக்கரு மறுசீரமைப்பு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அணு மறுசீரமைப்பு என்பது ஒரு முதிர்ந்த சிறப்பு வாய்ந்த செல்லின், உதாரணமாக தோல் செல், அதில் உள்ள உட்கருவில் உள்ள மரபணு தகவலை மாற்றி அதை தன் ஆரம்ப நிலைக்கு, அதாவது எந்த ஒரு சிறப்பு தன்மையும் இல்லாத எல்லா செல்களாகவும் மாறக்கூடிய மூல செல் நிலைக்கு கொண்டு வரும் அறிவியல் செயல்முறை தான் நம்ம செல் அணுக்கரு மறுசீரமைப்பு அப்படிங்கிறோம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்டெம் செல்கள்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். இப்போ ஸ்டெம் செல்கள் என்பவை உடலின் பல்வேறு வகையான செல்களாக, உதாரணத்துக்கு தசை, நரம்பு, இரத்த அணுகள் போன்றவை அது மாதிரி மாறக்கூடிய சிறப்பு வாய்ந்த வேறுபடுத்தப்படாத செல்களாகும். இதனுடைய வகைகள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமானவை முளைய குருத்தணுக்கள், அதாவது எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ். இது மிக ஆரம்ப கட்ட கருவிலிருந்து பெறப்படுபவை. இவை உடலின் எந்த செல்லாகவும் மாறும் திறன் கொண்டவை, அதாவது பன்மை திறன், பிளூரிபொட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது வளர்ந்த குருத்தணுக்கள், அதாவது அடல்ட் ஸ்டெம் செல். எலும்பு, மஜ்ஜை, கொழுப்பு போன்ற முதிர்ந்த திசுக்களில் சிறிய அளவில் இருப்பவை. இவை குறிப்பிட்ட சில திசுக்களாக மட்டுமே மாற முடியும், அதாவது மல்டிபொட்டன்ட். அடுத்தது பெரிநீட்டல் குருத்தணுக்கள், தொப்பல் கொடி, அதாவது அம்பிளிக்கல் கார்டு மற்றும் ஆம்னியோட்டிக் திரவத்திலிருந்து கிடைப்பவை. இவை இரத்த அணுக்கள், நரம்பு செல்கள் என பலவாக மாறும் ஆற்றல் கொண்டவை. இப்போ கடைசியாக தூண்டப்பட்ட பன்மை திறன் குருத்தணுக்கள், அதாவது இன்டியூஸ்ட் பிளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ். சாதாரண உடல் செல்களில் மரபணுகளை மாற்றி அவற்றை முளைய குருத்தணுகளை போல மாற்றி அமைத்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதுதான் இந்த இன்டியூஸ்ட் பிளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ். இப்போ நம்மளுக்கு தலைப்பே, நம்மளுடைய தலைப்புக்கான ஏற்ற ஸ்டெம் செல்ஸ் இதுதான். இதுக்கும் செல் அணுக்கரு சீரமைப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, வளர்ந்த வேறுபட்ட செல்களான தோல் செல்களிலிருந்து, அதாவது ஃபைப்ரோபிளாஸ்ட் அல்லது இரத்த செல்களிலிருந்து குறிப்பிட்ட மரபணுகளை, அதாவது ஜீன்ஸ் செலுத்துவதன் மூலம் கருவில் உள்ள ஸ்டெம் செல்கள் போன்ற நிலைக்கு மாற்றப்படும் செல்களே ஐபிசிஸ் ஆகும். இந்த செயல்முறையே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நியூக்ளியர் ரீப்ரோகிராமிங்னு சொல்றோம். இப்போ நியூக்ளியர் ரீப்ரோகிராமிங் நம்ம நிறைய வழிகள்ல மேற்கொள்ளலாம். அதாவது அதோட வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் வழி சொமாட்டிக் செல் அணு பரிமாற்றம், அதாவது சொமாட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்பர். இதோட செயல்முறை என்னன்னா, சொமாட்டிக் செல்லின் கருவை ஒரு கருநீக்கப்பட்ட முட்டை செல்லுக்குள் மாற்றுவது. இங்க ரெண்டு செல் எடுத்துப்போம், ஒண்ணு சொமாட்டிக் செல், இன்னொன்னு எக்ஸ் செல். இப்போ சொமாட்டிக் செல்ல உள்ள கேரக்டர்ஸ் அதோடைய ஆற்றல்கள் நம்ம எக்ஸெல்க்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த சொமாட்டிக் செல்ல தான் நம்ம அதுன்னு சொல்லுவோம். அதுல உள்ள நியூக்ளியஸை எடுத்து இந்த எக்ஸெல்ல உள்ள நியூக்ளியஸையும் எடுத்துடணும். அந்த நியூக்ளியஸை இந்த எக்ஸெல்ல உள்ள நியூக்ளியஸ்ல நம்ம பொறுத்துறதுதான் இந்த எஸ்சிஎன்டிங்கிறோம். இதுல எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த முட்டையின் சைட்டோபிளாசம் சொமாட்டிக் கருவை மறுநிகழ்ச்சியாக்கம் செய்கிறது. இது ஒரு முழு உயிரினமாக அல்லது பன்மையாற்றல் வாய்ந்த மூளை செல்களாக உருவாக்க அனுமதிக்கிறது. இப்ப ரெண்டாவது பார்த்தோம்னா செல் இணைவு, செல் ஃபியூஷன். இதுல எப்படி பண்ணுவோம்னா, ஒரு சொமாட்டிக் செல்லை ஒரு கருநிலை மூல செல்லுடன், அதாவது எம்பிரியானிக் ஸ்டெம் செல் அல்லது மற்றொரு பன்மை ஆற்றல் வாய்ந்த மூல செல்லுடன் இணைப்பது. இந்த மாதிரி இணைக்கிறது மூலியமா நம்மளுக்கு ஹைபிரிட் செல் கிடைக்கும். அதுவும் ஒரு பன்மை ஆற்றல் வாய்ந்த ஒரு செல்லா தான் இருக்க போகுது. அடுத்தது படியெடுத்தல் காரணி அடிப்படையிலான மறுநிகழ்ச்சியாக்கம், அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் பேஸ்ட் ரீப்ரோகிராமிங். இதுல என்ன பண்ணுவோம்னா, சொமாட்டிக் செல்லுக்குள் உதாரணத்துக்கு தோல் இழைநார்கள் அப்படின்னு பாக்குறோம். அதுல குறிப்பிட்ட படியெடுத்தல் காரணிகளை, அதாவது OCT4, SOX2, CLUF4, CMYC போன்றவை நம்ம அறிமுகப்படுத்துறோம். இது எப்படி செயல்படுதுன்னா,
இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸை வந்து அறிமுகப்படுத்துறதுனால இதுவும் எந்த ஒரு செல் வகையாகவும் வேறுபடும் திறன் கொண்ட கருநிலை செல்களை போல செயல்படும் தூண்டப்பட்ட பன்மையாற்றல் வாய்ந்த மூலச்செல்கள் வந்து உருவாக்கப்படுகின்றன. நான்காவது வந்து நேரடி மறுநிகழ்ச்சியாக்கம், அதாவது டைரக்ட் ரீப்ரோகிராமிங் ஆர் டிரான்ஸ் டிஃபரன்சியேஷன் சொல்றோம். இதுல என்ன பண்ணுவோம்னா, குறிப்பிட்ட படியெடுத்தல் காரணிகள் அல்லது ரசாயன காக்டெயில்களை பயன்படுத்தி ஒரு சொமாட்டிக் செல் வகையை மற்றொன்றாக, உதாரணத்துக்கு தோல் செல்லையை நியூரோன் அல்லது தசையாக பன்மையாற்றல் நிலையை கடக்காமல் அந்த பிளூரிபொட்டன்ட் ஸ்டேட்டுக்கு போகாமலே நம்ம நேரடியா வந்து மாத்திடுறோம். அது வந்து இந்த வழி மூலியமா பண்றோம். இதெல்லாம் வந்து வகைகள். இப்போ இது வந்து யாரு தொடங்குனது, இது எப்படி வந்து இந்த செல் நியூக்ளியர் ரீப்ரோகிராமிங், அதாவது செல் அணுக்கரு மறுசீரமைப்பு எப்படி தொடங்குதுன்னு பார்த்தோம்னா 1952 1960களில் பிரிக்ஸ், கிங், அப்புறம் குர்டன் இவங்க மட்டும்தான் வந்து இதை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இப்ப ராபர்ட் பிரிக்ஸ் மற்றும் தாமஸ் கிங் ஆகியோர் வந்து ஆரம்ப தவளை கருக்களில் இருந்து எடுக்கப்பட்ட அணுக்கள் முட்டைகளில் வளர முடியும் என்பதை, அதாவது அணுக்கள் முட்டைகளில் வளர முடியும் என்பதை முதலில் நிரூபித்தனர். அதாவது அவங்க வந்து ஒரு தவளை எடுத்துக்கிட்டாங்க, அதுல இருந்து அவங்க அந்த முட்டை செல்லை எடுத்துட்டு அதுல உள்ள நியூக்ளியஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு, அதாவது அணுவை ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான எந்த செல்லோடைய கேரக்டர்ஸ் ஆற்றல் வந்து அந்த முட்டையில வேணும்னு நினைக்கிறாங்களோ அதுல உள்ள நியூக்ளியஸ் எடுத்து இதுல பொருத்தினாங்க. அதுல இருந்து வந்து இந்த மாதிரிலாம் மேற்கொள்ளலாம்னு நிரூபித்தாங்க. அடுத்தது ஜான் குர்டன் வந்து வயது வந்த தவளையின் குடல் செல்களில் இருந்து அணுக்களை அணு நீக்கப்பட்ட முட்டைகளில் மாற்றினால் அவை தரை பிரட்டைகளாக வளர்ந்து வயது வந்த அணுக்கள் வளர்ச்சி திறனை தக்க வைத்துக் கொள்வதை நிரூபித்தது. இந்த சோதனைகள் வந்து சொமாட்டிக் செல் அணு மாற்றம் மூலம் அணு மறுசீரமைப்பின் கொள்கையை நிலைநாட்டின. அடுத்தது வந்து 1997ஆம் ஆண்டு பாலூட்டி குளோனிங் அப்படிங்கிறது பண்ணாங்க. இதுல இருந்துதான் வந்து நம்மளுக்கு டாலி அப்படிங்கிற முதல் செம்மறியாடு நியூக்ளியர் ரீப்ரோகிராமிங் மூலியமா நம்மளுக்கு கிடைச்சிச்சு ஃபர்ஸ்ட் உயிரினம். இதுல வந்து யான் வில்முட் மற்றும் அவரது சகாக்கள் வந்து ஒரு வயது வந்த செம்மறியாட்டின் செல் அணுவிலிருந்து டாலியை குளோன் செய்தனர். இது பாலூட்டிகளில் அணு நிகழ்ச்சி தன்மையை உறுதி செய்து SCNT-ஐ பிரபலப்படுத்தியது. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செம்மறியாடு எடுத்துக்கிறாங்க, அதுல இருந்து உள்ள முட்டை செல் எடுத்து அதுல இருந்து உள்ள அணுவை எடுத்துடுறாங்க. இன்னொரு செம்மறியாடுல இருந்து உள்ள மெமரி செல், அதுதான் வந்து ஸ்டொமேட்டிக் செல்லிங்க, மெமரி செல்ல இருந்து உள்ள நியூக்ளியஸ் எடுத்து இந்த அணு நீக்கப்பட்ட முட்டை செல்குள்ள செலுத்துறாங்க. செலுத்துறது மூலியமா நம்மளுக்கு பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த பிளாஸ்டோசிஸ்ட திரும்ப வந்து அந்த ஆடு, அந்த முட்டை செல் வழங்கின அந்த ஆட்லயே வந்து அவங்க செம்மறி ஆட்லயே வந்து அதை பொருத்துறாங்க. பொருத்துனதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற அந்த முதலா பிறக்கிற அந்த ஆடுதான் நம்மளுக்கு டாலி. இதுல இருந்தா நமக்கு முதலா இந்த டாலிங்கிறது நியூக்ளியர் ப்ரோக்ராமிங் மூலியமா கிடைச்சிச்சு. அடுத்தது 2006 2007 ஆண்டுல தூண்டப்பட்ட பன்மையாற்றல் கொண்ட ஸ்டெம் செல்கள், அதாவது யமனகா, அங்க வந்து ஐபிசிஸ் பார்த்தோம்ல, அதுல வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது வந்து ஷின்யா யமனகா. வயது வந்த சுண்டெலியின் தோல் செல்களை மீண்டும் கருவை போன்ற பன்மையாற்றல் கொண்ட ஸ்டெம் செல்களாக மறுசீரமைக்கக்கூடிய 4 டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகள். அந்த 4 டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகளை வந்து நம்ம OCT4, SOX2, CLUF4, CMYC இதெல்லாம் வந்து நம்ம யமனகா ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா இதுல இருந்துதான், இவனாலதான் நம்ம அதை சொல்றோம். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ்னாலதான் அதோட அந்த ஸ்கின் செல்ஸ், அதாவது தோல் செல்களை வந்து நம்மளால ஐபிசிஸா மாத்த முடியுது. இந்த திருப்புமுனை SCNT மற்றும் அதன் தார்மீக கவலைகளை தவிர்த்து நோய் மாதிரியாக்கம் மற்றும் சிகிச்சைக்காக நோயாளிகளுக்கு தேவையான செல்களை உருவாக்க வழிவகுத்தது. இப்போ வந்து எப்படி உருவாக்கப்படுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அது எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மீளுருவாக்க மருத்துவம் மற்றும் சிகிச்சை, அதாவது ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அண்ட் தெரப்பி. மறுநிரலாக்கப்பட்ட செல்கள், அதாவது ஐபிசிஸ் போன்றவை புதிய திசுக்கள் அல்லது உறுப்புகளை உருவாக்க முடியும். இது அவற்றின் சொந்த செல்களிலிருந்து வந்ததால் நிராகரிப்பு இல்லாமல் சேதமடைந்தவற்றை மாற்றும் ஆற்றலை கொண்டுள்ளது. இதுல வந்து ரீஜெனரேட்டிவ் மெடிசன் என்றெல்லாம் வந்து ஸ்டெம் செல்ஸ் வந்து நம்ம இப்போ நோயாளிக்கு ஏதாவது சேதம் அடைஞ்சிருச்சு ஏதாவது ஒரு பார்ட்ல அப்படின்னா ஸ்டெம் செல்ஸை பொருத்துவோம். ஆனா இந்த ஐபிசிஸ் வந்து அவங்க உடம்புல உள்ள ஒரு ஸ்டெம் செல்ல, அடல்ட் ஸ்டெம் செல்ல நம்ம திரும்பவும் எம்பிரியோனிக் ஸ்டெம் செல்லா மாத்துறோம். அதனால அது அவங்க உடம்புல இருந்தே தான் வருது. அதனால எந்த ஒரு ரிஜெக்ஷன், இம்யூனிட்டி ரிஜெக்ஷனே இல்லாம அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அடுத்தது நோய் மாடலிங், அதாவது டிசீஸ் மாடலிங். ஆராய்ச்சியாளர்கள் வந்து மரபணு குறைபாடுகள் உள்ள நோயாளி குறிப்பிட்ட செல்களை உருவாக்க முடியும்.
இது ஆய்வு கோப்பையில் நோய்களை படிக்கவும் புதிய மருந்துகளை சோதிக்கவும் அனுமதிக்கிறது. அதாவது பேஷண்ட் ஸ்பெசிபிக் செல்களை வந்து நம்ம உருவாக்க முடியும். அதுல இருந்து இப்ப அந்த நோயாளிக்கு வந்து இந்த சில ஜெனடிக் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அந்த நோயாளியில இருந்து உள்ள ஸ்டெம் செல் எடுத்து நம்ம அந்த டிசீஸை வந்து படிக்க முடியும். அதுக்கான ட்ரக்ஸையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுல இருந்து இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமிங் யூஸ் ஆகுது. அடுத்ததாக செல் உயிரியலை புரிந்து கொள்வது, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் செல் பயாலஜி, அதாவது செல்கள் எவ்வாறு சிறப்பு பெறுகின்றன என்பதையும் மரபணு வெளிப்பாடு ஜீன் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு, எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகிறது, அதாவது எபிஜெனடிக்ஸ் என்பதையும் புரிந்து கொள்ள இது உதவுகிறது. வளர்ச்சியின் அடிப்படை வழிமுறைகளை இது வந்து வெளிப்படுத்துகிறது. இப்போ பயன்பாடுகள் பார்த்துட்டோம். இதுக்கு வந்து குறைபாடுகள் வந்து கசப்பான விஷயம் தான். ஆனா இந்த குறைபாடுகள் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இம்பார்ட்டன்ஸை விட குறைபாடுகள் ஜாஸ்தியா இருக்கு. உயிரியல் மற்றும் தொழில்நுட்ப குறைபாடுகள் பார்த்தோம்னா குறைந்த செயல்திறன், அதாவது லோ எஃபிஷியன்சி. ஒரு சாத்தியமான குளோன் செய்யப்பட்ட விலங்கை உற்பத்தி செய்யும் வெற்றி விகிதம் வந்து மிக குறைவு, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பொதுவாக 1% முதல் 3% மட்டுமே இருக்கு. ஏன் இது நடக்குது அப்படின்னா, சொமாட்டிக் செல் மரபணுவை சரியாக மீண்டும் வடிவமைப்பதில் உள்ள சிரமத்தினாலதான் இது ஏற்படுது. இரண்டாவது குறைபாடு என்னன்னா வளர்ச்சி குறைபாடுகள் மற்றும் சுகாதார பிரச்சனைகள். இப்ப குளோன் செய்யப்பட்ட விலங்குகள் வந்து வளர்ச்சி மற்றும் சுகாதார பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றன. அதுல என்னென்னலாம் சொல்லலாம்னா பெரிய தொப்புள் கொடி, அசாதாரணங்கள், அதுக்கப்புறம் அதிகப்படியான பிறப்பு எடை, உறுப்பு குறைபாடுகள், உதாரணத்துக்கு கல்லீரல் சிதைவு, நோய் எதிர்ப்பு பிரச்சனைகள், பலவீனமாக சுவாச பதில்கள் மற்றும் ஆரம்ப மரணம் ஆகியவை இது எல்லாமே அவங்க வந்து மேற்கொள்றதுனால இது பெரிய அளவுல இப்போ நிலையில இல்லை. அடுத்தது வந்து அண்டத்தின் வழங்கல் மற்றும் தரம், ஊசைட் சப்ளை அண்ட் குவாலிட்டி. அதாவது இந்த முறைக்கு ஒரு பெரிய எண்ணிக்கையிலான உயர்தர அண்டங்கள் தேவைப்படுகின்றன. இவை விலங்குகள் மற்றும் மனிதர்களிடமிருந்து பெறுவது சவாலானது. குறிப்பிடத்தக்க நடைமுறை, நிதி மற்றும் நெறிமுறை சவால்கள் முன்வைக்கிறது. இதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமிங் செயல்படுறதுக்கு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. அதனால இது நம்மளால சராசரியான வாழ்க்கையில மேற்கொள்ள முடியல. அடுத்தது கட்டி மற்றும் பிற மரபு வழிகள். SCNT என்பது தன்னை ஒரு தற்காலிகமற்ற, அதாவது நான் ஹெரிட்டபிள் மருநிரலாக முறையாக நிரூபித்துள்ளது. அதே சமயம் மற்ற மறுநிரலாக்க முறைகளான தூண்டப்பட்ட பன்மையாற்றல் வாய்ந்த ஸ்டெம் செல் உருவாக்கம் போன்றவை மரபணு செருகளுக்கு வழிவகுக்கும் சில வைரஸ் திசைகளின் பயன்பாட்டின் காரணமாக கட்டி உருவாக்கம் மற்றும் பிற மரபு வழி குறைபாடுகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நெறிமுறை மற்றும் சட்டப்பூர்வ குறைபாடுகள், எத்திக்கல் அண்ட் லீகல் டிஸ்அட்வான்டேஜஸ் இதுல இருக்கு. நெறிமுறை கவலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மனிதர்களை குளோனிங் செய்வது சிகிச்சை நோக்கங்களுக்காக கூட பல நாடுகள்ல வந்து கடுமையான நெறிமுறை மற்றும் சட்டப்பூர்வ பிரச்சனைகளை எழுப்புகிறது. மனிதர்கள் இனப்பெருக்கம் செய்யும் குளோனிங் உலக அளவில் கடுமையாக எதிர்க்கப்படுகிறது. இது வந்து கசப்பான ஒரு உண்மைதான். அதுக்கப்புறம் பாதுகாப்பு கவலைகள், தோல்வி மற்றும் விலங்குகளில் காணப்பட்ட அசாதாரணங்களின் அதிக விகிதம் காரணமாக இந்த நுட்பம் மனித இனப்பெருக்க பயன்பாட்டிற்கு பாதுகாப்பற்றதாக கருதப்படுகிறது. இதுல வந்து இவ்வளோ குறைபாடுகள் இருந்தாலும் நம்ம வந்து இதெல்லாம் மேற்கொண்டு வந்து எதிர்கால ஆராய்ச்சி எதை நோக்கி இருக்கணும்னா, மாற்று அறுவை சிகிச்சைக்கான நோயாளிக்கு குறிப்பிட்ட செல்கள் அல்லது திசுக்களின் மூலத்தை வழங்குவது, அழிந்து வரும் விலங்கிடமிருந்து மரபணு பொருட்களை பாதுகாக்க பயன்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் இந்த துறையில பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு தீர்வில்லாத நோய்களால் துன்பப்படும் மனித குலத்தை காக்க வேண்டும். இப்படி சொல்லி என்னோட உரையை முடிக்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி பெற்று விடைபெறுகின்றேன். நன்றி.